அண்ணி அவ வந்துட்டா. வா சத்யா. என்னத்த அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நளன் யாரு? சொல்லு, நளன் யாரு? அவர் உனக்கு என்ன வேணும்? ஐயோ, நம்ம அடிச்ச கோபத்துல சஞ்சய் எல்லா உண்மையும் அத்தகிட்ட சொல்லிட்டானா? அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லு சத்யா. ஹேய், ஏன் இவ்வளவு பயப்படுற? நளன் யாரு? உங்க அப்பா தானே. உனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் தானே. சொல்லு, நீ அவரோட செல்ல பொண்ணு தானே. அவர் என்ன வேணாலும் தருவார் தானே. ஏன் இப்படி கேக்குறீங்க? இதுல என்ன சந்தேகம்? இது பார் சத்யா, உன் அப்பாவுக்கும் என் அக்காவுக்கும் பல வருஷமா தொழில் முறை போட்டி இருந்திருக்கு. ஆனாலும் அண்ணி உன்னை மன்னிச்சு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? அர்ஜுன் உன்னை லவ் பண்ணதுனால. ஆனா அந்த அர்ஜுனுக்கே உங்க அப்பாவால ஒரு பிரச்சனை வந்தா அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. இப்ப எதுக்கு திடீர்னு இதெல்லாம்? என் அப்பா என்ன பிரச்சனை பண்ணாரு? என் அக்கா முன்னால உன் அப்பா ஒண்ணுமே இல்ல சத்யா. என் அக்கா நினைச்சா உன் அப்பாவோட பிசினஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ சம்மந்தி ஆயிட்டாரேன்னு நினைச்சுதான் அண்ணி பெருந்தன்மையா அவரை எதுவும் செய்யாம இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அத நான் சொல்றேன். நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவத்த? நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கொடு. அத்தை, என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கொடு. அவர்கிட்ட பேசும்போது உனக்கே என்ன விஷயம்னு தெரியதானே போகுது. போன் பண்ணி கொடு. சத்யா, போன் பண்ணி கொடு. அண்ணி கை நீட்டிட்டு இருக்காங்கல்ல, கை வலிக்கும்ல. போனை போட்டு கொடு. போனை போட்டு கொடு சத்யா. சத்யா, சத்யா, அப்பா எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம்? தெரியலப்பா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. சரி, குடுமா. அத்தை, அப்பா லைன்ல இருக்காரு.